அதே டிராவல் பண்ணிட்டு டிவிக்கேல சேர்ற மாதிரி அது மாதிரி பிளான் ஏதாவது வச்சிருக்கீங்களா? மாஸ்டர் அது திருப்பியும் விஜயனா மூலயமா லோகேஷ்னா மூலயமா அந்த படம் வந்திருக்குன்னா அது வந்துட்டு நாங்கள் வந்து மகேந்திரன் பார்க்குறோம். ஆனால் உங்கள் கூடவே வந்து மாஸ்டர் மகேந்திரன் அந்த மாஸ்டர் பேர் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. எப்பயாவது எடுக்கிற பிளான் இருக்கா, இல்லை வந்து அதே ட்ராவல் பண்ணிட்டு டிவிக்கேல சேர்ற மாதிரி அது மாதிரி பிளான் எதாவது வச்சுருக்கீங்களா? ஆக்சுவலி வந்துட்டு எங்ககிட்டே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, நாங்கள் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மகேந்திரன் சார் அவர்கள் தான் வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் தான் வந்துட்டு இப்போ லைக் மாஸ்டர் அவர் பதில் சொல்லட்டும் ப்ளீஸ். இல்லை நாங்கள் வந்துட்டு ப்ளீஸ் இல்லை அண்ணா ஓகேண்ணா. மாஸ்டர் அப்படின்றது மாஸ்டர் படம் வந்ததுனால நான் மாஸ்டர் மகேந்திரன் கிடையவே கிடையாது. நாட்டாமையில் 94 என் பேர் வந்துட்டு ஸ்க்ரீனில் வரும்போது ரவிக்குமார் சார் கொடுத்தது தான் அந்த மாஸ்டர் மகேந்திரன் அப்படின்ற ஒரு பேர். ஸோ அது மாஸ்டர் அது திருப்பியும் விஜயனா மூலயமா லோகேஷ்னா மூலயமா அந்த படம் வந்திருக்குன்னா அது வந்துட்டு அந்த யூனிவர்ஸோடைய கிஃப்ட் தான் எனக்கு அது. ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக நினச்சிட்டு இருந்தேன் மாஸ்டர் மகேந்திரன் சொன்ன எல்லாரும் இன்னும் சைல்டு ஆர்டிஸ்டாக நினைப்பாங்களோ அப்படின்ட்டு. பட் ஆனால் மாஸ்டர் வந்து அப்படியே அந்த இமேஜை ஃபுல்லாக உடச்சி அதை எடுத்துக்கிச்சு. ஸோ என்றைக்குமே அது பெருமையான விஷயந்தான். எனக்கு மாஸ்டர்ன்றது எனக்கு என்றைக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். பட் ஆனால் என்ன மகேந்திரன் சொல்கிறதுல எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக எனக்கு தோணுது. மேபி சம்டைம்ஸ் சூன் நீங்கள் சொன்னது நடக்கலாம். மகேந்திரன் மாஸ்டர் மகேந்திரனாகவே இருக்கலாம். மகேந்திரன் நாங்கள் சின்ன வயசுல உங்கள் சைல்ட் ஹாஸ்லேருந்தே பார்த்துட்டு வர்றோம். ஆனால் வந்து இப்போ வந்து பெரிய ஹீரோ ஆகிட்டீங்க. எப்போ தான் மேரேஜ் பண்ணுவீங்க? எப்போ தான் சீக்கிரம் ஒரு நல்ல சீட் சொல்வீங்க? இல்லை நான் தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிட்ருக்கேன். கல்யாணம் பண்ணதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இல்லைண்ணா எனக்கு சினிமா தானே எனக்கு ஃபஸ்ட் என்னோடய வெற்றி தான் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. நான் நாளைக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் இப்போ ரொம்ப வந்துட்டு ஒரு சரியான ஒரு தேட்ரிக்கல் சக்ஸஸ்க்காக நான் ஓடிட்டுருக்கேன். இப்போ நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு இருமா நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவங்களையும் வெயிட் பண்ண வைக்கிறதுல எனக்கு அந்த உடன்பாடே கிடையாது. எனக்கு சினிமா மேலே தானே நிறைய லவ் இருக்குது. Mahendran sir, actually after this movie, if you see his character, most of girls call him for help. Yeah. What help, sir? Any help? ஆமாம்மா இதில் ஒரு மேட்டர் இருக்குது. எஸ் கரெக்ட். மகேந்திரன் சார் சார் நீங்கள் எப்படி நடிப்பீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசுலேருந்து நல்லா நடிப்பீங்க. விழா படம் கூட அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ தெலுங்கில் தான் 3 படம் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். தமிழில் ஏன் அந்த இடைவெளி, என்ன காரணம்? சார் எனக்கு தேட்டர் கொடுங்க சார். நான் அதை ஓப்பனாக கேட்குறேன். எனக்கு தேட்டர் கொடுங்க. நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயவு செஞ்சு நான் திருப்பி சொல்கிறேன், நான் இந்த சினிமாவை நம்பி மட்டும்தான் இந்த செகண்ட் வரைக்கும் நான் போட்டிருக்கிற இந்த வாட்சாக இருக்கட்டும், இந்த சட்டையாக இருக்கட்டும், என் ஃபோனாக இருக்கட்டும், எல்லாமே இந்த சினிமாவில் நான் உழைச்சி சம்பாதிச்சது. எனக்கு இந்த சினிமா தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், நான் உங்ககிட்ட வந்துட்டு எனக்கு 500 தேட்டர் கொடுங்க 400 தேட்டர் கொடுங்கலாம் நான் கேட்கல. ஒரு படம் வருதுன்னா அந்த ப்ரொடியூசருக்காக நீங்கள் தேட்டர் கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு க்ளீனாக தெரியும் நான் வந்து நல்லா நடிக்கிறேன்னா இல்லையான்ட்டு. எனக்கு அந்த ஒரு இஷ்யூ எனக்கு என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்குது சார். நான் இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணி கேட்குறேன், எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்டையும் கேட்குறேன், எல்லா தேட்டர் ஓனர்ஸ்கிட்டையும் கேட்குறேன், தயவு செஞ்சு எங்கள் எல்லாருக்கும் தேட்டர் கொடுங்க சார். நாங்களும் நிறைய படம் பண்ணிகிட்ருக்கோம் சார். வரணும், ஆடியன்ஸ் முன்னாடியே எங்கள் டேலண்ட்டை காமிக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். ப்ளீஸ் வாய்ப்பு கொடுங்க. தேங்க்யூ எனக்கு அங்கே ரொம்ப நல்லா இருக்குமா. ஹானஸ்ட்டாக எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் நாட் அபவுட் நான் தெலுங்கு தமிழ் நான் சொல்ல வரும்ல. அந்த இண்டஸ்ட்ரியே வந்துட்டு சினிமாவை ரொம்ப பியூராக என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குற ஒரு க்ரௌட். அவங்க இன்னி வரைக்குமே வந்து ஓடிடிக்காகலாம் அவங்கெல்லாம் வெயிட் பண்ணவே மாட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது பெரிய படமோ சின்ன படமோ ஓடி போய் அந்த படத்தில் அது யார் ஹீரோவாக இருந்தாலும் சரி அந்த படம் பார்க்கணுன்ட்டு அவங்க எல்லாருமே ஆடியன்ஸ் தேட்டருக்கு போயிட்டுருக்காங்க. ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே தெலுங்கு வந்துட்டு சினிமாவை ரொம்ப லவ் பண்ணுற பீப்புள், இன்னும் தேட்டருக்கு ஓடுற பீப்புள் தெலுங்குல இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. மகேந்திரன் சார், குட் ஈவினிங் சார். சார் ஹாய் சார். இப்போ நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஹீரோ கதை நாயனாக இப்போ வரைக்கும் நடிச்சிட்ருக்கீங்க சார். ஆரம்பத்துலேருந்து கமல்ஹாசன், தனுஷ், சிலம்பரசன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து ரொம்ப வருஷமாக ட்ராவல் ஆகும்போது எல்லா ஃபீல்டுலேயும் உள்ளே வராங்க. ப்ரொடக்ஷன், சிங்கிங்கு, ஸ்டோரி ரைட்டிங், டைரக்ஷன். நீங்கள் ஒரே இதில் தான் இருக்கீங்க. நீங்கள் வேறு எதாவது சூஸ் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சா? அதை தவிர்த்துட்டு ஏன் நடிப்பு மட்டும் போயிட்டுருக்கீங்க? இது எதனால்? ஏன்னா இவ்வளோ வருஷம் வந்து எவ்வளோ கேமராஸ் உங்கள் முன்னாடி வந்திருக்கு, எவ்வளோ கதைகள் பார்த்துட்டீங்க. வேறு ஏதாச்சும் போகணும்னு ஐடியா இருக்கா? நடிப்பை மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? கண்டிப்பாக இருக்குது சார். நான் கேஎஸ் ரவிக்குமார் சாரோட கையில் வளர்ந்த ஒரு பையன் நான். எனக்கு அவரை விட வந்து இந்த சினிமாவில் வந்துட்டு டைரக்ஷனாக அவ்வளோ அக்யூரேட்டாக ஸ்கிரிப்டையும் ஆர்டிஸ்ட்டையும் ப்ரொடியூசரையும் ஹேண்டில் பண்ணுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நான் அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அவரோட கையில் வளர்ந்த பையன். எனக்கு டைரக்ஷனாக ரொம்ப 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 பிடிக்கும். ஒரு நாள் கண்டிப்பாக அதுவும் இருக்குது.
தேங்க்யூ சார், தேங்க்யூ. மகேந்திரன் மகேந்திரன் இங்க ஆக்சுவலா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க தெலுங்கு பீப்புள் வந்து தியேட்டருக்கு ஓடுறாங்க ரசிக்கிறாங்கன்னு. இங்க வந்து மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒன்று போச்சு, தமிழ்ல தான் மிகப்பெரிய ஹிட்டு. காந்தாரான்னு ஒன்று வச்சு, அதுவும் தமிழ்ல தான் ஹிட்டு. ஸோ தமிழில் தான் இருக்கிறதுலே எல்லா லாங்குவேஜையும் லைக் பண்ணி தேட்டருக்கு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ் ஆடியன்ஸை எப்படி நீங்கள் குறை சொல்லலாம்? தமிழ் ஆடியன்ஸ் தேட்டருக்கு வரலன்னு எப்படி சொல்லலாம்? நீங்கள் இந்த கொஷின் ஏன் கேட்குறீங்க எனக்கு தெரியும், எழுதுறதுக்கு தானே. ஐ நோ. ஆனால் இட்ஸ் நாட் அபவுட் தட்னா. நீங்கள் நல்லா பாருங்கள், நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்துட்டு அங்கே வர படங்களுக்கு தேட்டருக்கு போகிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் ரொம்ப ரொம்ப சின்ன படம், 1 கோடி ரூபா படம், 1.5 கோடி ரூபா படம், அங்கே யாருன்னே தெரியாது, அந்த ஆர்டிஸ்ட் யாருன்னு கூட தெரியாது. பட் தேட்டருக்கு ஆடியன்ஸ் போகும்போது அந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது, ஓ ஏதோ ஒரு படம் வந்திருக்குப்பா, சின்ன பசங்க பண்ணியிருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? அவங்களோட தாட் ப்ராசஸ் அவ்வளோ சிம்பிளாக இருக்குன்ற நான். இங்கே நம்ம இங்கே பார்க்கும்போது அது இல்லை. எனக்கே கஷ்டமாக இருக்குது சார். நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மகேந்திரன் வச்சு நான் படம் பண்ணியிருக்கேன்னு ஒரு ப்ரொடியூசர், டேரக்டர், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போய் சொல்லும்போது அவனை வச்சு ஏன் பண்ணுறீங்க, அவனுக்கு மார்க்கெட் இல்லைன்னு சொன்னாங்க சார். அதெல்லாம் நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோ நிறைய விஷயம் இருக்குது சார். இங்கே அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி தாண்டி தான் வர வேண்டியதாக இருக்குது சார். கேபிள் சங்கர் சாருக்கும் ஆரம் சாருக்கும் இப்போ நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க, 2 பேரும் மாற்றி இப்போ வந்து டிஜிட்டலாக மாறிடுச்சு, எங்கேயும் ஆர்டிஸ்ட் தேட்டருக்கு எடுத்துகிட்டு போக முடியாது நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆர்டிஸ்க்கு தான் எடுத்துகிட்டு போகணும். இல்லை நீ கியூபும் மாறிட்டு இருக்கு, எல்லாமே டிஜிட்டலாக மாறிடுச்சு. கியூபாருனாலும் ஆர்டிஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இல்லை அவர் ஆர்டிஸ்க்கு தான் முதல்ல வச்சார். அது வச்சுருக்கேன். 2வது இவ்வளோ பிரச்சனைக்கு மீறி நீங்கள் தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று எலெக்ஷன் வருது, ஒழுங்காக நீங்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வருமா? இப்போது மகேந்திரன் வந்து எல்லாருமே சிறு படங்களுக்கு தேட்டர் கொடுக்கல, சிறு படங்களுக்கு ஷூட்டிங் பண்ணால் இவ்வளோ பிரச்சனை ஆகுது, அவங்க இடைஞ்சல் பண்ணுறாங்க. ஒழுங்கான ஒரு வேட்பாளரை சரியான ஆளை நியமித்தா இவ்வளோ பிரச்சனை ஏன் தமிழ் சினிமாவுக்கு வருது? ப்ரொடியூசர் கவுன்சில் 7 இருக்குது. அதை தான் சொல்கிறேன். நீங்களாம் தானே இருக்கீங்க. இல்லைங்க, 7 இருக்குன்னு வாயில நம்ம சொல்லக்கூடாது. 7 பேருமே ஏன் போச்சுன்னு கேட்கணும். 7 பேருமே ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கவங்க, இவங்க சரியில்லைன்னு இவங்க சரியில்லைன்னு இவங்க அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர யாருமே அவங்கவுங்களுக்கான விஷயம் தான் பண்ணுறாங்க.